ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ப்ராஃபிட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன் ஒரு சம். அதுல என்ன கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல, அதாவது May 22 எக்ஸாம் பேப்பர்ல அது 20 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. எஸ், அதுல என்ன டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ப்ராஃபிட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன் நம்ம போடும்போது கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு வர எல்லா எக்ஸ்பென்ஸும் அப்போர்ஷன் பண்றது ஒரு டேப்லோ ஃபார்மேட்ல போடுவோம். ஆனா இதுல இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கெடியூல் 3 படி பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, சாப்டர் 4.1 4th சாப்டர் ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம் இல்லையா, அந்த யூனிட்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஸ்கெடியூல் 3 படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த சம்க்கு 20 மார்க்ஸ். அது தவிர 1-2 ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, பார்க்கலாம். சோ இந்த கம்பெனி வந்து இன்கார்பரேட் டேக் ஓவர் பண்ணது இந்த டேட்ல, இன்கார்பரேட் பண்ண டேட் சர்டிபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு இன்னொரு டேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த டேட் இம்பார்ட்டன்ட் இல்லை, நமக்கு ஏப்ரல் அண்ட் 1 ஆகஸ்ட் தான். அப்படி பார்க்கும்போது நம்மளோட டைம் ரேஷியோ அப்படிங்கிறது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அதாவது 4:8 தான் நமக்கு டைம் ரேஷியோ. சேல்ஸ் ரேஷியோ என்னங்கிறது நமக்கு கொஞ்ச நேரத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தெரியும். ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்னு எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும், சர்டன் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம டைம் ரேஷியோ போடுவோம், சர்டன் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு சேல்ஸ் அப்படிங்கும் போது சேல்ஸ் ரேஷியோ போடுவோம். அது தவிர இந்த டைரக்டர்ஸ் ஃபீஸ், மேனேஜிங் டைரக்டர்ஸ் ரெம்யூனரேஷன், இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அண்டர் ரைட்டிங் கமிஷன், இதெல்லாம் போஸ்ட்ல தான் வரும், போஸ்ட் இன்கார்பரேஷன் வரும். அதே மாதிரி ஆடிட் ஃபீஸை பொறுத்தவரையில டாக்ஸ் ஆடிட்டா நம்ம கன்சிடர் பண்ணா டைம் ரேஷியோ, சேல்ஸ் ரேஷியோ இல்ல, அது வந்து கம்பெனியோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா போஸ்ட் இன்கார்பரேஷன் போகும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் கண்டிப்பா போஸ்ட் இன்கார்பரேஷன் தான். இன்ட்ரெஸ்ட் டு வெண்டர் பத்தி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னைக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுத்தாங்கன்னு அந்த இடத்துல போடல. ஓகே, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணது 30th செப்டம்பர். அப்ப 30th செப்டம்பர் சொல்லும் போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 months. அந்த 6 months தான் அந்த இன்ட்ரெஸ்ட். அந்த 6 months ஸ்பிளிட் பண்ணும்போது அதுல ஏப்ரல் டு ஜூன், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஏப்ரல் டு ஜூலை 4 months வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட், ஆகஸ்ட், செப்டம்பர் post incorporation period. So 6 into 4 and 2 போடணும். 4 months and 2 months போடணும். இது தவிர certain as usual சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சேல்ஸ் ரேஷியோக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் சேல்ஸ் வந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வரைக்கும் ஈவனா இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2/3 இன்க்ரீஸ் இருக்கு. அப்ப டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் இங்க வந்து அக்டோபர் 1 சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க ஓப்பனிங் டேட் ஏப்ரல். அப்ப ஏப்ரல் டு செப்டம்பர், அதாவது 6 monthsோட சேல்ஸ், 6 monthsோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 1x எடுத்துக்கிறோம். எஸ், அப்ப அதுல 2/3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எக்ஸ் பிளஸ் 2/3x. அப்படிங்கும் போது நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா, 3 எடுத்துக்கிட்டோம்னா இங்க 3 into 1 3, 3 plus 2 அதாவது 5/3x தான் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட். அதாவது அக்டோபர்ல இருந்து மார்ச் முடிய 5/3x தான் நமக்கு சேல்ஸ். அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் 6 months அப்படிங்கிறது 6x எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த 6 months ஓடுது 5/3x into 6 எடுத்துக்கலாம். அப்ப எஸ் 10x, அதாவது 6x plus 10x 16x தான் நம்ம டோட்டல் எடுத்துக்கணும். அப்ப டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 19,20,000. 19,20,000 divided by 16 அப்படின்னு போட்டால் நமக்கு 1,20,000 வந்து எக்ஸ் கிடைக்கும்.
அதுல நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் 4 மாசத்தோட சேல்ஸ் எவ்வளவு 1,20,000 into 4, அதாவது 4,80,000 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 19,20,000ல 4,80,000 மைனஸ் பண்ணா நமக்கு சேல்ஸ் ஆஃப் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் கிடைச்சிடும். கரெக்டா? அது தவிர சேல்ஸ் ரேஷியோக்கு நமக்கு ஈஸியா போட்டுடலாமே. 19,20,000 மைனஸ் 4,80,000 போட்டால் நமக்கு ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடோடது இது, போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடோட சேல்ஸ். எஸ், அதாவது 4.8:14.4. நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன சேல்ஸ் ரேஷியோன்னு தெரியல அப்படின்னா 4.8 divided by 14.4 போட்டால் போதும். 0.33 அப்படின்னா 1:3. எஸ், 0.133 வருதுன்னா 1:3ன்னு அர்த்தம். இல்லைன்னா ரொம்ப ஈஸி. 4.8 into 3 போட்டு பாருங்க, 14.4 வருது. எஸ், இந்த டெசிமல் வராம இருக்க 14.4 divided by 4.8 எடுத்தாலும் ஓகே தான். சோ நம்ம போட்ட இது கரெக்டான பார்க்கலாம். நம்ம போட்ட ரெவென்யூ கரெக்ட். எஸ், அப்ப சேல்ஸ் ரேஷியோவும் கரெக்டா தான் இருக்கும். எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். நம்மளோட டைம் ரேஷியோ 4:8, அதாவது 1:2ன்னு சொன்னோம். சேல்ஸ் ரேஷியோ நம்ம போட்ட மாதிரியே தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கும் அதே 1:3 கிடைச்சிருக்கு. டைம் ரேஷியோ 1:2, சேல்ஸ் ரேஷியோ 1:3. இந்த சம்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஒரு ட்விஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுல ஒரு சின்ன வேரியேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன வேரியேஷன், என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கம்பெனில ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் டீல் பண்றாங்க. அந்த யூனிட் வைஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து கம்பேர்ட் டு ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட்ல 10% குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த யூனிட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு கொடுத்திருக்கிறார். ஓகே, இப்போ இதே இது வெறுமனே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வாஸ் ரெடியூஸ்ட்னு எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடோடது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எஸ், போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடோடது பெர் மந்தோட இது 0.9x நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை வெறுமனே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா, ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, யூனிட் வைஸா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சம்ல நமக்கு வால்யூம் ஆஃப் சேல்ஸ் தெரியாது, ஆனா சேல்ஸ் தெரியும் இல்லையா? அப்ப இந்த இத வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, சேல்ஸ் ரேஷியோ வச்சு, சேல்ஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இத வந்து டீல் பண்ணணும். இது இவங்க எப்படி டீல் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, x.9x எடுக்காம ப்ரீ இன்கார்பரேஷன் யூனிட் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு வந்து 100 இருந்தால் போஸ்ட் இன்கார்பரேஷன்ல 90. நமக்கு தான் இது தெரியுமே. எஸ், நம்ம போட்ட மாதிரி எக்ஸ் 0.9x போட்டா கூட நம்ம ப்ரீ இன்கார்பரேஷன் சேல்ஸ் ரேஷியோ 1, அப்ப 1 into x is 2. போஸ்ட் இன்கார்பரேஷன் 3 into 0.9 போட்டா 2.7x, அதாவது 1:2.7. அததான் இவங்க 10:27 போட்டிருக்காங்க. அப்ப நம்ம காஸ்ட் ஆஃப் குட் சோல்டோட டோட்டல் வேல்யூ நமக்கு இங்க இருக்கு இல்லையா? காஸ்ட் ஆஃப் குட் சோல்டோட டோட்டல் வேல்யூ அதாவது 15,54,000. 10:27 சொல்லும் போது 37. 15,54,000 divided by 37 into 10 equal to போட்டால் நமக்கு 4,20,000 கிடைக்கும். கரெக்டானு பார்க்கலாமா? 4,20,000 கிடைக்கும். எஸ், 27 equal to போட்டா நமக்கு இது கிடைக்கும். மற்றபடி நம்ம யூஸ்வலா போடுற மாதிரி என்னது வரிசையா எல்லா எக்ஸ்பென்ஸையும் போடாம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி அந்தந்த ஹெட்ஸ்ல போடணும்.
எஸ், Schedule 3 படி நம்ம P&L போடுறதுனால. சோ இந்த மாதிரி எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ்க்குள்ள வேஜஸ், சேலரி எல்லாம் வந்துடும். ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்துடும். டெப்ரிசியேஷன் இதுக்குள்ள வந்துடும். மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். சோ அந்த மாதிரி போட்டுதான் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கப்புறமா இத பத்தின பிரேக்கப் வந்து நம்ம இதுல நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் காட்டணும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சேலரிக்கும் ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் பண்ண வேண்டி இருக்கு. பாக்கலாமா? சோ இங்க இந்த மூணுத்துக்குமே நமக்கு கொஞ்சம் ஒர்க்கிங்ஸ் இருக்கு. எந்த மூணுத்துக்கும்னா ரெண்ட்டுக்கு, அதுக்கப்புறமா சேலரிக்கு, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்கு இருக்கு, டெப்ரிசியேஷனுக்கு இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பார்க்கலாம். ரெண்ட்டை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா ஓல்டு பில்டிங்கோட ரெண்ட் நவம்பர்ல இருந்து கூடி இருக்கு 20%. இது தவிர அடிஷனல் ஸ்பேஸ் 1 ஜூலைல எடுத்திருக்காங்க. அடிஷனல் ஸ்பேஸ் 1 ஜூலைல எடுத்ததோட ரெண்ட் வந்து நமக்கு எவ்வளவுமா 6000 per month. சோ அந்த ரெண்ட் நம்ம தனியா கால்குலேட் பண்ணும். ஜூலைல இருந்து மார்ச் முடிய அப்படின்னு சொல்லும்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9 months. அப்ப 6000 into 9 months அப்படின்னு சொல்லும் போது 54,000. இந்த 54,000 டோட்டல் ரெண்ட் எவ்வளவு? இந்த 80,000ல இருந்து மைனஸ் பண்ணணும். எஸ், இந்த 80,000ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 26,000 கிடைக்குது. இந்த 26,000 ரெண்ட் அப்படிங்கிறது அந்த ரெண்ட் தான் ஜூலை நவம்பர்ல இருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படின்னா நம்ம நவம்பர் வரைக்கும், அதாவது ஏப்ரல் டு அக்டோபர் எண்ட், ஏப்ரல் டு அக்டோபர் எண்ட்னா எத்தனை மாசம்? 7 months இல்லையா? 7 months தானே. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். எஸ், 8 months-ஓட ரெண்ட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8x பிளஸ் பேலன்ஸ் எத்தனை மாசம் இருக்குமா? 1.2, 5 மாசம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்படின்னா அது 1.2, ஏன்னா 20 times கூட. 1.2x into 5 months எடுத்தால் 1.2 into 5, 6. அப்ப 8 plus 6, 14x. இந்த 14x தான், 14 இல்ல, 8 plus 1.2 into 5 months தானே, 6. கரெக்டா? எங்கேயோ தப்பு பண்ணிருப்போமா? ஒரு தடவை செக் பண்ணுவோம். 26,000 by 14 வராது. 13 தானே வரணும். தானே இங்க ரவுண்டட் ஃபிகர் வரணும். இங்க ஜூன், நவம்பர்ல இருந்து இந்த 6,000 மைனஸ் பண்ணது கரெக்டானு பாத்துக்கோமா? மைனஸ் 54,000. அது கரெக்ட். சோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கரெக்டா? இப்ப 7 months. 7 months. So இந்த 7x plus 6x, 7 plus 6, 13x. 13x தான் 26,000. x வந்தது என்னது? 26,000 by 13 போட்டா நமக்கு 2,000 ரெண்ட் கிடைக்குது. அப்படின்னா நம்ம இந்த 26,000 ஸ்பிளிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 மாசம் தான் டைம் ரேஷியோ படி பார்க்கும்போது 2,000 into 4 என்னது? 8,000. அதுல பேலன்ஸ் இருக்கிற ரெண்ட் அப்படிங்கிறது 26,000 மைனஸ் 8,000, அதாவது 18,000. அது தவிர நம்ம இந்த 54,000ல ஜூலை மட்டும் ப்ரீ இன்கார்பரேஷன், பேலன்ஸ் இருக்கிற 54,000 மைனஸ் 6,000 அப்படிங்கிறது போஸ்ட் இன்கார்பரேஷன் வரும் இல்லையா? 48,000. அப்ப இந்த ரெண்டோட ஸ்பிளிட் அப் இது. ஒரு தரம் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ரெண்ட் நம்ம போட்டதெல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான். எஸ், 8,000, 18,000, 6,000, 48,000. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா சேலரி. சேலரி பொறுத்த வரையில ஜூலை 1ல இருந்து ட்ரிபிள் ஆயிருக்கு. ஓகே, ஜூலை 1ல இருந்து ட்ரிபிள் ஆயிருக்கு. டோட்டல் சேலரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 42,000 கொடுத்திருக்காங்க.
42,000 இது எல்லாமே. எஸ், அப்ப நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஜூலைன்னு சொல்லும்போது ஏப்ரல், மே, ஜூன். அப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் 3 மாசத்தோட சேலரி 3x. கரெக்டா? அதுக்கு அடுத்து ட்ரிபிள் ஆயிருக்கு. ட்ரிபிள்னா ஒரு மாசத்தோட சம்பளமே 3x. ஜூலைல இருந்து இது முடியனா 9 months இல்லையா? ஜூலை டு கரெக்ட் தானே? ஜூலை, ஆமா 9 months. அப்ப 9 3s 27, 27x. அப்ப டோட்டலா 30x. அதுதான் இது. பாப்போமா? தப்பா போட்டேனோ? 3x into 8 months தான் வருதோ? ஆமா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. வெயிட், எப்பல இருந்து பாத்துப்போம் ஒருத்தரும். ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து தான் நமக்கு ட்ரிபிள் ஆயிருக்கு. அப்ப ஏப்ரல், மே, ஜூன் கரெக்ட் தான். ஜூலைல இருந்து இது. அப்ப ஜூலைல இருந்துன்னு சொல்லும்போது 9x. அப்ப 30x வரும். அப்ப நமக்கு டோட்டல் சேலரி இவங்க ரேஷியோவாவே கொடுத்துட்டாங்க. நமக்கு டோட்டல் சேலரி அப்படிங்கிறது எவ்வளவு வந்துச்சு? 42,000. அந்த 42,000ல 42,000 எங்க இருக்கு? 42,000 by 30 போட்டால் 30 போட்டா 1 மந்தோட சேலரி இவ்வளவு கிடைக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு இது மல்டிப்ளை பண்ணணும். இன்டு 3, 4,200. 4வது மாசமும் ப்ரீ இன்கார்பரேஷன். அந்த சேலரி ஒரு மாசத்துக்கே இவ்வளவு, அதாவது 8,400. கரெக்ட், 8,400. பேலன்ஸ் வந்து 42,000 மைனஸ் 8,400 போட்டா கிடைச்சோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். எஸ், டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் பொறுத்தவரை இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக 4,800 இன்க்ளூட் ஆயிரும். அப்ப அந்த 4,800 தனியா சேல்ஸ் ரேஷியோ போட்டுட்டு, அஸ்யூமிங் தட் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்கு அது ஈவனா இன்கர் ஆயிருக்குங்கிற பேசிஸ்ல போட்ட டைம் ரேஷியோல போடணும். இங்க இருக்கு இந்த 18,600 இது. அது தவிர நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஒர்க்கிங் தான் இருக்கு, டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்ல 600 வந்து ஆகஸ்ட்ல வாங்கின ஆசெட். 600 போக இருக்கிற டெப்ரிசியேஷனை டைம் ரேஷியோல போடும். அது தவிர வெண்டார்க்குள்ளது நமக்கே தெரியும், பை 6 போட்டுட்டு இன்டூ 4 போட்டு ஃபர்ஸ்ட் 4 months ப்ரீயும் அடுத்த 2 மாசத்தோடது போஸ்ட் இன்கார்பரேஷன்ல வந்து இந்த இத வந்து சேல்ஸ் ரேஷியோல போட்டிருக்காங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிற 12,000 டைம் ரேஷியோல போட்டிருக்காங்க. வெண்டாருக்கு பே பண்ண டோட்டல் இதுல பை 6 into 4 போட்டு ப்ரீ இன்கார்பரேஷன், 2 months போஸ்ட் இன்கார்பரேஷன். டெப்ரிசியேஷனும் நான் சொன்ன மாதிரி 600 மைனஸ் பண்ணி அந்த 600 போஸ்ட்ல போட்டுட்டு இதுல டைம் ரேஷியோல போட்டு. எஸ், சோ இது இந்த பேசிஸ்ல. சோ அடுத்தது இங்க எடுத்து எழுதும் போதுதான் பார்க்கணும் கேர்ஃபுல்லா. ஒர்க் நோட்ஸ் போடுறது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒர்க் நோட்ஸ் போட்டுட்டு இந்த எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் தனி இதுல வந்து மேனேஜிங் டைரக்டர்ஸ் ரெம்யூனரேஷன் எம்ப்ளாயி பெனிஃபிட்ல போட்டு வரணும். ஆனா டைரக்டர்ஸ் ஃபீய வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்க்குள்ள கொண்டு வரணும். பினான்ஸ் காஸ்டுக்குள்ள டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டு வேண்டாம். இதை ஸ்பிளிட் பண்ணி போட்டு இந்த மாதிரி டோட்டல் போட்டுதான் நம்ம பிஎன்எல்ல போடணும். மத்த எல்லா எக்ஸ்பென்ஸும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை அந்தந்த ஹெட்ல போட்டுதான் இங்க கொண்டு வந்து போடணும். இந்த மாதிரி பிஎன்எல் ஸ்கெட்யூல் 3 படி எழுதுறோம் இல்லையா, இதுக்குதான் இந்த 20 marks. ஒர்க் அவுட் பண்றது ஈஸி. இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட், அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுதா அது சேல்ஸ் ரேஷியோ போடுறதா டைம் ரேஷியோ போடுறதா அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த யூனிட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம சேல்ஸ் வால்யூமை பேஸ் பண்ணி தான் சேல்ஸ் ரேஷியோ வரும். அதனால சேல்ஸ் ரேஷியோல அதை ஸ்பிளிட் பண்ணி மற்றபடி 20 marks அள்ளிரலாம் இந்த சம். இஃப் யூ ஹேவ் கன்செப்சுவல் கிளாரிட்டி. தேங்க்யூ.